இந்த ஹாஸ்டலை ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் எல்லாரும் சீக்கிரம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பேக் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சென்னை போறோம். உனக்கு தெரியும்? இந்த போன்ல பேசினத நான் ஒட்டி கேட்கிறேன். பாவி உன்னெல்லாம் வச்சுட்டு ஒரு ரகசியம் கூட பேச முடியாதுடி. சரிம்மா சீக்கிரம் எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. மத்தவங்க எங்க போயிட்டாங்க? ஒருத்தி வாஷ்ரூம் போயிருக்கா, இன்னொருத்தி ஏடிஎம் போயிருக்கா. சரி அவளுக்கு போன் போட்டு சொல்லிரு, அவளையும் சீக்கிரம் வர சொல்ல. என்ன? சரி சரிங்கம்மா, இன்னைக்கு நைட் நம்ம கிளம்புறோம். எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன? சரிம்மா. வார்டன் எங்களால வர முடியாது வார்டன், நாங்க ஒரு அவசர வேலையா ஊருக்கு போகணும் வார்டன். அப்படியா? சரிங்கம்மா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன? சரிங்க வார்டன். சரி மத்தவங்க எல்லாம் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கிளம்புங்க. என்ன? வேற எப்ப பார்த்தாலும் சண்டை. போறாங்க குடும்பத்தனம் செய்ய தாரையில் ஏறி வராங்க. ஆக்குதா அடிச்சீங்களா? இங்க வந்து அடிச்சீங்களா? கலந்து விட்டுறமா. ஏய் என்னடி முறைக்கிற? அப்படின்னு போட்டலாம் வச்சுக்கலாம். ஏய் பேசுறதுன்னா நேரா என் மூஞ்சி முன்னாடி பேசுடி. எதுக்கு என் சிசிய புள்ள எல்லாம் பேசுற? ஓங்க நொட்டுன்னு வச்சுக்கோயேன். ட்ரெயின் அங்கிட்டு போய் சொருவிடி என் புண்ணாக்கு. ஆமா இவங்க திட்டுல நாங்க ஆடி போயிட்டோம். சீக்கிரம் ஏறுங்க, ட்ரெயின் போகுது. என்னப்பா வந்த இடத்துல கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம எங்கேயும் சண்டை போட்டு திரியுறீங்க. பின்னாடி வர ஆளு எப்படி போவாங்க? இங்கே ஏறுங்கப்பா, போலாம் வேகமா, டைம் ஆகுது. எந்திரடி மேல. ஏய் ஜன்னல் சீட் எப்பவுமே எனக்கு தானே, நீ எதுக்கு இங்க உட்காந்துக்கற? எழுதி ஃபர்ஸ்ட். ஜன்னல் சீட் உனக்கு தானே, என்ன பேர் எழுதி வச்சிருந்தா? அதானே. ஐயோ இனிமே என் பேச்சுக்கு யாரனா வந்தீங்க அவங்க பேர் சிலுக்கு. ஏய் என்னது சிலுக்கு புளுக்குன்னு? அப்படி இதுக்கு அப்புறம் ஒருத்தர் பேசாத மாதிரி தான். பேசாம இருக்கலாம்டி. வார்டன் நான்லாம் பேச மாட்டேன். அவங்கள மாதிரி வெக்கம் கேட்டவங்க தான் பேசுவாங்க. யாரி வெக்கம் கட்டவங்க? ஏறி மிதிச்சுனா வச்சுக்க எட்டூர் போய் விழுந்துருவேன். வெக்கம் கட்டவலாம், வெக்கம் கட்டவன். உங்க சண்டே கொஞ்சம் நிறுத்துறீங்களா? செலவு கேட்டு வந்து காசு எடுத்து வந்தீங்களா? ஐயோ வார்டன், எந்த காலத்துல வார்டன் இருக்கீங்க? இப்பதான் எல்லா இடத்துலயும் போன் பே ஜிபே இருக்குது இல்ல. வார்டன் காசு எடுத்துட்டு வந்தா திருடிங்க திருடி புடுறாளுங்க. ஏய் யார பத்தி திருடின்னு சொன்ன? இந்த முகத்தை பார்த்தா உனக்கு திருடி மாதிரி இருக்கா? ஏய் அவ சொன்னாலா இல்ல நீயா சொல்றியா? என்ன நம்ப மாட்டீங்களா? நம்பிட்டேன். இனிமே என்ன எவ்வளவு ஏதாவது சொன்னா அவ பேரு சிலுக்குடி. அட ராமா, இங்கவே இப்படி அடிச்சுக்கிறாளுங்களே, இன்னும் சென்னையில விட்டா என்னென்ன அட்டகாசம் பண்ணுவாங்களோ தெரியலையே. குடும்பத்தனம் செய்ய தாரையில் ஏறி வராங்க. விதவிதமா தூங்கித்தான் கார் 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 விறுவிறுப்பா வாரங்க. அழகு பேபி தான் சமோசா சாப்பிட, அழகு சூரியன் முகத்தை காட்டிட. அழகு பேபி தான் சமோசா சாப்பிட, அழகு சூரியன் முகத்தை காட்டிட. வந்தது பார் ரயில் வண்டி சென்னை சென்ட்ரலுக்கே. வந்தது பார் ரயில் வண்டி சென்னை சென்ட்ரலுக்கே. சென்ட்ரல் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரலுக்கே. சென்ட்ரல் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரலுக்கே. நான் கூட வார்டன் பேசுறீங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்க? நல்லா இருக்கு. இவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. இவங்க தான் ஹாஸ்டல் இல்லைங்களா? எல்லாரும் ஹாய்மா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி சரி, இங்க நீ ஏன் பேசிட்டு வாங்க, எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம். குடு நான் எடுத்துக்கிறேன். குடு. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 122624 திருவாண்டம் டாக்டர் பாத்துக்கோங்கம்மா, இதுதான் சென்ட்ரல் ஸ்டேஷனு.
பரவாயில்லையே கரெக்டா ட்ரெயினை புடிச்சு வந்துட்டீங்க. வாங்க வாங்க பார்த்தது போலாம். 4வது பிளாட்பாரத்திலிருந்து 11 மணி சீக்கிரம் வாங்கம்மா. புறப்படும். இப்பதான் வர பேசுறா அங்க பாரு இவ என்ன பண்றான்னு சொல்லிட்டு இங்க வந்து நிம்மதி இல்ல. பேசலாமா? ஏமா நீங்க சென்னைனா படத்துல எல்லாம் ஒரு வியூ காமிப்பாங்கல்ல, அங்க பாரு. இதுதான் நம்ம சென்னை சென்ட்ரல். புது மெட்ரோ ரயில் போட்டாச்சு, சென்னை இப்போ புதுசாச்சு. வா வா இது நம்ம சென்னை, வா வா. சென்னை மாநகராட்சி, இது சென்னை மாநகராட்சி. இது சென்னை மாநகராட்சி. ஜல் ஜல் வீட்டுக்கு ஜல் ஜல், நம்ம மலர் வீட்டுக்கு. என்ன ஆண்டி சாம்பாரா? நியாயமா இது? சென்னை வந்தா நல்ல மட்டன் சிக்கன் இந்த மாதிரி போடுவீங்கன்னு பார்த்தா அதே சாம்பார். முன்னெல்லாம் பந்திக்கு சேர்த்தந்தே பெரிய விஷயம். இதுல அது நொட்டை இது சொட்டன்னு சொல்ல கணக்குறான். மூட்டை தின்னுடியே. என்னை பத்தி பேசுறாங்க பேர் சிறுக்குடி. சென்னைக்கு வந்துமா பேசாம சாப்பிடுங்களேன்டி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்கூல் படிக்கிறப்ப என்னை விட உங்க வார்டன் தான் சூப்பரா படிப்பா. ஆனா சுமாரா படிச்ச நானு சென்னையில செட்டில் ஆயிட்டேன். சூப்பரா படிச்ச அவ உள்ளூர்லயே குப்பை கொட்டிட்டு இருக்கா. அதுக்காக தாம்மா சொல்றது, யாருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும்லாம் தெரியாது. வயசு இருக்கும்போதே நேரம் கிடைக்கும் போது புது புது இடத்த போய் சுத்தி பார்த்து 4 மனுஷங்க கிட்ட பேசி பழகினா தானே வெளியுலக அனுபவம் கிடைக்கும். அதை விட்டுட்டு வீட்லயே உட்கார்ந்துருந்தா என்ன கிடைக்கும்? என்னடி வெள்ளச்சி? கரெக்ட் தான் ஆண்டி. அதெல்லாம் சரிதான் ஆண்டி. இதனால எங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும்ல. பிரச்சனை வரும் தான், வந்தாலும் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுங்கிற அறிவும் சேர்ந்து வரும்ல. அதை விட்டுட்டு பிரச்சனைக்கு பயந்துட்டு இருந்தீனா என் தீபா மாதிரி குண்டு சட்டியில தான் குதிரை ஓட்டிட்டு இருக்கணும். அது நம்ம எல்லாருமே பீச் குதிரை மாதிரி ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்காம வெளியில போய் புதுசா 4 இடத்த பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம பீச் போலாம். சரி வந்துருங்க. பிசாசு பிசாசு எப்படி ஓடுது பாரு. இதெல்லாம் பேண்ட் மட்டும் கிளியாது. ஐயோ டிக்கெட் வாங்கலையே, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி கூட போனா டிடிஆர் கிட்ட மாட்டிட விட மாட்டான். இவ்வளவு உட்கார வச்சுட்டு நாம எல்லாம் கிளம்பிடலாம். டிடிஆர்ட்ட உருளைக்கிழங்கு எங்க இருக்குது தெரியும் போது ட்ரெயின்ல கொல்ல கத்திரிக்காய் நல்லா குளு குளுன்னு இருக்கா. எப்ப கல்யாணம்? நேத்து மத்தியானம். யார் வந்தாங்க? ஐயா வந்தாங்க. ஐயோ என்ன சொன்னாங்க? தீபாவளிக்கான குளிங்கம்மா. மொத்தமா வாங்க, கடல்ல தள்ளி விடுறேன், அப்புறம் சொரிஞ்சினே வருது. சோப்பு போட்டு குளிடி, சும்மா ஏன் குளிக்கிற? வாடகை ஆண்டிங்க கேளுங்களா, இந்த படத்துல நடிப்பாங்களே விஜய் அஜித்லாம், அவங்கள எல்லாம் பார்க்க முடியுமா? அவங்களதான் நீ பாக்க போறமே. நானே ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் போறேன். அவங்க எல்லாம் மெரினா பீச்சுக்கு வாக்கிங் வருவாங்கடி டெய்லியும். ஐயோ நம்ம மத்தியானத்துல போறமே இருப்பாங்களா? பரவாயில்ல, லஞ்சுக்கு மெரினா பீச் தான் சாப்பிடுவாங்க. அப்படியா? சீக்கிரம் போங்க, போயிடவீங்க. எங்க இருந்து புடிச்சு வந்தீங்க இவள? தெரியாதனமா புடிச்சிட்டானே வளர. நீ வேற அப்படியே இந்த பஸ் கொடைய விடுறி. போலீஸ்காரங்கறாங்க. இங்க பாரு, அண்ணா சமாதி கலைஞர் சமாதி எல்லாம் இங்கதான் இருக்கு. போய் முதல்ல அதை பாப்போமா? அறிஞர் அண்ணா சிலை இதுதான். இங்க பாரு, இங்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு வர்றது இவங்கள பார்த்து 4 விஷயத்த கத்துட்டு வாழ்க்கையில முன்னேறுவீங்கன்னு தான். சரியா? முன்னேறிடுவோம். சரி சரி வாங்க அடுத்தது போவோம். ஆண்டி, அந்த விளக்கு எப்பவுமே எரிஞ்சினே இருக்குமா? ஆமா, அது அணையவே விட மாட்டாங்க. அணையா விளக்கா எரிஞ்சுட்டே இருக்கும். எவ்வளவு விஷயம் இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்க. அண்ணா சமாதி இதுதான். அறிஞர் அண்ணா
வந்தார் 1000 தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. வாங்க அடுத்தது ஒரு முக்கியமான தலைவர். இவர் வாழ்ந்த காலத்துல நீங்களாம் வாழ்ந்தீங்கன்றதே உங்களுக்கு பெருமைதான். கலைஞர் சமாதி இதுதான், நம்ம கலைஞர் சமாதி இதுதான். தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுவரமாகத்தான் நடப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். வாங்க வாங்க. நம்ம ஜெயலலிதா அம்மாவோட சின்னம். இந்த ரெட்டை இலையை பார்த்தா யார் ஞாபகம் வருது உங்களுக்குலாம்? அப்புறம் எம்ஜிஆர் அப்பா. எம்ஜிஆர் சிலை இதுதான், எம்ஜிஆர் சமாதி இதுதான், நம்ம எம்ஜிஆர் சமாதி இதுதான். இருந்தால் மனிதனாகலாம், பூண்டும் இருந்தால் தலைவனாகலாம். இங்க பாரு, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் முதலமைச்சரா எம்ஜிஆரை பார்த்திருப்பாங்க, அறிஞர் அண்ணாவை பார்த்திருப்பாங்க, காமராஜரை பார்த்திருப்பாங்க. நானு தீபாலாம் கலைஞர் அவரை பார்த்தோம், ஜெயலலிதா அம்மாவை பார்த்தோம். இப்போ நீங்க எங்களோட சந்ததிகள் எங்க பசங்க எல்லாம் அடுத்து வர போற சிஎம். நாம முக ஸ்டாலினை பார்த்தோம். அடுத்தது அடுத்து ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல நான் சொல்றேன், அடுத்து எங்க குழந்தைகள் எல்லாம் தளபதி விஜய முதலமைச்சரா பாப்பாங்க. உங்க விஜய் நான் வர. குழந்தைங்க இப்பவே நீ சென்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு இப்ப எனக்கு தெரியுது. அடியே உன் ஆசைல நிறைவேறாதடி. வாரன் இன்னைக்கு இல்லைனாலும் எனக்கு ஒண்ணு நடக்கதான் போகுது. அவளை இழுத்து சென்டர்ல போடு, எந்த பக்கமும் அவ கண்ணு திரும்பவே கூடாது. இதெல்லாம் அவளையும் பக்கம் பார்த்து உசார வச்சுக்கோங்க. இங்க பாரு இங்க பாரு. அடுத்து இது ஜெயலலிதா அம்மாவோட சமாதி. மக்களால்னா மக்களுக்காக. ரியல் சிங்கப்பெண்ணா அது இவங்க தான். அம்மா சிலை இதுதான், அம்மா சமாதி இதுதான், நம்ம அம்மா சமாதி. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். தங்கத் தாரகையே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. வாரன் எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? எல்லாரும் இறந்ததுக்கெல்லாம் சமாதி வச்சாங்கல்ல, சரி நான் செத்தா எனக்கு எங்க வைப்பீங்க? பக்கத்துல கூவாறு இருக்காங்க, வைக்கவா? அப்படிலாம் சொல்லாதீங்க, நல்லா வாழ வேண்டிய புள்ள. நானா சொன்னேன், நீ தானே கேட்ட. உப்பு போட்டு கொடுங்க, சொரணே. போதும்பா போதும்பா, இல்ல அவ்வளவுதான் போதும். இங்க பாரு, இன்னைக்கு நாளைக்கு இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சென்னைக்குன்னு வர்றதுல மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப ஏழைப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் சொர்க்கலோகம்னா இந்த பீச் தான். இது மாரி நான் பீச்சு தான், நாம நடக்க